பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே கூட ஆண்டவருடைய செய்தியை கேட்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளுக்கென்று நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், விசுவாசத்தின் ஆழம், the depth of our faith. விசுவாசத்தின் ஆழம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். நாம் படித்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது 2 சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று எவிரு என்ற ஒரு ஜெப ஆலய தலைவர் தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிற பொழுது இயேசு சுவாமியிடத்திலே அவர்களுடைய காலிலே விழுந்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய குமாரத்தியை தொடுவீரானால் அவள் சுஸ்தமாகுவாள் என்று சொல்லி அவரை கேட்டுக்கொண்டதை பார்க்கிறோம். பிறகு ஆண்டவர் அவருடைய வீட்டிற்கு போய் இறந்து போன அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்பொழுது 25ஆம் வசனத்திலே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாடுகள், சுகவீனம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண்மணி தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து பார்க்க வேண்டிய எல்லா டாக்டர்கள், வைத்தியர்கள் எல்லாரையும் பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு சுவாமியை குறித்து அறிந்து அவளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்னவென்றால், எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை நான் தொடுவேனானால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை செய்கிறாள். அப்படியாக அவர் நினைத்ததை அவள் செய்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகத்தை பெற்றாள் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த 2 சம்பவத்திலும் என்ன நாம் முக்கியமானது பார்க்கிறோம் என்றால், விசுவாசம். விசுவாசத்தினாலே தான் அவர்கள் இப்படி 2 பேரும் இந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த பெண்மணியினுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும்பொழுது 34ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ எப்படியாக இரு, சுகமாயிரு என்று அங்கே அவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கும்பொழுது இந்த பெண்மணியின், இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு உடனடியாக அவளுக்கு வேண்டியதை கொடுக்கிறார். உடனடியாக கேட்ட மாத்திரத்திலே, தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவள் சொன்னது என்ன தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், அவ்வளவுதான் நினைத்தது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க, அதுக்கு பிளஸ் 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 என்று 3 அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னென்ன கொடுக்கிறார் பாருங்க. உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன செய்ததா? ரட்சிப்பு முதலாவது கொடுத்தார் ஆண்டவர். இரண்டாவதாக, நீ சமாதானத்தோட போ, அப்படி என்றால் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, உன் வேதனை நீங்கிற்று, எல்லா வேதனையும் நீங்கிற்று. நான்காவதாக, சுகமாய். நான்காவது தான் அவர் என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்கிறார். இந்த விசுவாசம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. ஆண்டவர் பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களை, அது உண்மையான விசுவாசமாக இருந்தால் அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, கேட்டதோடு கூட இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் அந்த விசுவாசத்தின் ஆழம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தாதான் நம்ம கேட்கிறதை விட இன்னுமாக அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று நாம் தெரியும். கூட ஒரு சாட்சி கேட்டோம் இல்லையா? என்ன சொன்னாங்க? அங்கே நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம், ஆனாலும் எங்களுடைய விசுவாசம் யாரிடத்தில் இருந்தது? கர்த்தரிடத்தில் இருந்தது. நாங்கள் ஜெபித்தோம், கேட்டோம், டாக்டரே வேந்து போகிற அளவுக்கு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் குணமாயிடுச்சுன்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருனாக்கா, அந்த சின்ன ஒரு விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம்.
இரண்டாவது சம்பவத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. 36ஆம் வசனத்தில் எவ்வூருக்கு என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே பயப்படாதே. முதல்ல என்ன சொல்றாரு? அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அந்த பயத்தை நீக்கி போடுமா சொன்னாரு? இல்ல, என்னுடைய மகளை சொஸ்தமாக்குன்றாரு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இப்ப பாருங்க, அவர் காலில் விழுறாரு, விசுவாசம் இல்லாதவா விழுறாரு, கெஞ்சுறாரு, என்னுடைய மகளை குணமாக்கும் என்று கெஞ்சுறாரு. விசுவாசம் இல்லாதவா கேட்கிறாரு. ஆனாலும் இயேசு சுவாமி அவரை பார்த்து, நீ எப்படியாக இருக்க வேண்டுமா? விசுவாசம் உள்ளவனா இரு, நான் உன் பிள்ளையை குணமாக்குறேன்னு சொல்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இதுல பார்க்கும்போது அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை விட இவருக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைவாக இருந்திருக்கலாம். ஒரு 100% அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா ஆண்டவர் எப்படி லாசருவை எழுப்புவதற்காக அவன் மரிக்கும் வரைக்கும் காத்திருந்து பிறகு போய் அவர் நாமம் மகிமைப்பட அவரை உயிரோடு எழுப்பினாரோ அப்படியாக இது நடந்திருக்கலாம். இயேசு சுவாமி ஒருவேளை இறந்து போட்டோம், அப்புறம் நான் போய் எழுப்புறேன், ஒரு விசுவாசம் வரட்டும், அப்படி கூட நினைத்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நாம் எப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எவ்வளவு போல பயப்படாதபடி, எவ்வளவு போல நாம் விசுவாசத்தில் குறைந்தவர்களா இல்லாதபடி நம்மளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கணுமா? 100க்கு 100% முழுமையாக இருக்கும். மனப்பூர்வமாய் அது முழுமையான ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இப்போ அந்த சாட்சியை கேட்டோம். அவங்களுடைய விசுவாசம் அது 100% அப்படி இருந்ததுனால ஆண்டவர் உடனடியாக செய்தார் அதை. ஒருவேளை அவர்களுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் தள்ளி போட்டிருக்கலாம். இல்லை பல டாக்டர்களை பார்க்க அவர் செய்திருக்கலாம், இப்படியாக செய்திருக்கலாம். ஆனால் உடனடியாக செய்தார். இங்கே வித்தியாசம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்க வேண்டுமா? 100% உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். 100% ஆண்டவர் பேரில் அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால்தான் ஆண்டவர் அதை தள்ளி போட மாட்டார். உடனடியாக நமக்கு அவதிகளை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இரண்டிலும் விசுவாசம் முக்கியமானது. இந்த விசுவாசத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் இப்படியாக பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 10:38. கொஞ்சம் ஜோரா பேசினா யாருன்னா கொஞ்சம் இப்படின்னு சொல்லுங்க எனக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனாலானால் அவன் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா என்னவா இருக்கதா? பிரியமாய். இங்க பாருங்க, விசுவாசத்தை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசத்திலே நீ பின்வாங்கி போனால் கர்த்தர் உண்மையில் என்னவா இருக்க மாட்டாரா? பிரியமாய் இருக்க மாட்டார். அப்படி என்றால் உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் என்னமா இருக்குமா? நிலைத்திருக்க வேண்டும், பின்வாங்கி போகக்கூடாது. நான் இதை நினைத்த ஆண்டவர் செய்வார்னாக்கா காத்து நிறு, பெற்றுக்கொள்ளும் முறை நீ அதோடு இரு, அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ பின்வாங்கினால் ஆண்டவர் உன் பேரில் என்னமா இருக்க மாட்டாரா? பிரியமாய் இருக்க மாட்டாரு. அப்போ அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்துக்கு முன்பாக என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னொரு முறை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னொரு முறை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் பிழைப்பான்? நீதிமான். நீதிமான் தான் பிழைப்பான். உங்கள்கிட்ட நீங்க நீதிமானா இல்லாம வெறும் விசுவாசம் வைத்தா பிழைக்க முடியாது. இங்கேயும் ஒரு கண்டிஷன் போடுறார் பாருங்க கடவுள். விசுவாசம் இருந்தால் மற்றும் போதாது, அந்த விசுவாசத்துக்குள்ளே நீ என்னவா இருக்கணுமா? நீதிமானா இருந்தால்தான் நீ பிழைக்க முடியும், இல்லை என்றால் நீ பிழைக்க முடியாது. அப்படின்னா இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டும் ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேர் நான் நீதிமான்
நான் யோபை போல ஒரு நீதிமான், நான் ஆபிரகாமை போல ஒரு நீதிமான், நான் தானியேலை போல நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கணும். நான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நினைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் விசுவாசிகள் தான், விசுவாசம் உள்ளவர்கள் தான், விசுவாசத்தோடு தான் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனால் இந்த விசுவாசத்தை பற்றி இந்த வசனம் சொல்லும்பொழுது, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்பொழுது, நீங்கள் நீதிமானா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது, எத்தனை பேர் நான் நீதிமான் என்று சொல்ல முடியும்? யாராலுமே நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமான. அப்ப எப்படி பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்மெல்லாம் செத்து போயிருக்கணும் இல்லையா? ஏன் பிழைத்து இருக்கிறோம்? நான் நீதிமான் இல்லை, நீங்க நீதிமான் இல்லை, ஆனாலும் பிழைத்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி? அப்ப வெறும் விசுவாசத்தினாலே பாவிகளாகி நீங்கள் பிழைப்பீர்களா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல இல்ல. அப்போ நீங்க நீதிமானாக இல்லைனாலும் கூட நீங்கள் பிழைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? பாருங்க, நம்ம படிச்ச புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. புலம்பல் 3:22, நீங்கள் நீதிமானாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்றைக்கு எதுல பிழைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம நீதிமானாக இல்லைன்னா கூட ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நிலைத்து நிர்மூலமாகாமல் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அப்புறம் அடுத்து அதிலே வசனம் என்ன சொல்லுது? அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லையா? இன்னைக்கு அவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனாலே தான், முடிவில்லாமல் இருப்பதினாலே தான் இன்றைக்கு நாம் பாவிகளாக வாழ்ந்தாலும் அந்த விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்மை பிழைக்க செய்திருக்கிறார். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, ஏன் நீங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்று 25ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் யாருக்கு காத்திருக்கிறீர்களா? கடவுளுக்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? உங்கள் ஆத்மா யாரை தேடுகிறது? தேவனை தேடுகிறதா இருக்கிறதினாலே கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்கள் பிழைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட கடவுள் உங்களுக்கு எப்படியாக இருக்கிறாரா? நல்லவராக இருப்பதினாலே தான் நீங்கள் இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நம்மளுடைய ஒரு விசுவாசம் இல்லை, நம்ம ஆண்டவரிடத்திலே காத்திருப்பதினாலே, நாம் அவரை தேடுகிறதினாலே, அவர் நமக்கு நல்லவராய் இருப்பதினாலே தான் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். 31ஆம் வசனம். இன்றைக்கு ஏன் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரா? அவர் கைவிடாத தேவனாய் இருப்பதினாலே தான் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறார், பிழைக்க செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. 33ஆம் வசனம் பாருங்க. அவருக்கு மனப்பூர்வமாய் மனுபுத்திரராகிய உங்களை சிறுமையாக்கி உங்களை சஞ்சலப்படுத்துவதில்லை. உங்களை நீ என்னதான் பாவம் செய்தாலோ, ஆகையால் நான் பாவத்தை செய்து கொண்டினே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் உங்களை நான் சிறுமையாக்குவதில்லை, உங்களை நான் சஞ்சலப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மளுடைய விசுவாசத்தின் மூலம் நாம் பாவிகளாய் இருந்தாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் ஒரு நல்லவர் ஆயிருப்பதினாலே, நம்மை கைவிடாதவர் ஆயிருப்பதினாலே, நம்மை சிறுமை ஆக்காதவரனாலே, நம்மளை சஞ்சலப்படுத்தாததினாலே தான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிழைத்து கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும்பொழுது, நாம் பாவிகளாக இருந்தாலும் கூட, நீதிமானாக இல்லாமல் இருந்தாலும் கூட, அவரிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும், என்ன விசுவாசம் நான் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சில வசனங்களை பார்க்கலாம். ஒருவேளை வேதத்தை நாம் படிக்கும்பொழுது அநேக காரியத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் இன்றைக்கு நம்ம படித்த இந்த பகுதியில் எதை சொல்லுகிறார் என்று அது மாத்திரம் எடுத்துக்கலாம். சங்கீதம் 31 சங்கீதம் 31 உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்?
உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய சத்துருக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தாமல் வைத்தாலும், அப்போ உங்க நண்பன் வந்து உங்களை என்ன செய்யறாராம்? கை தூக்குகிறார். விசுவாசிக்கிறீர்களா? யாரு உங்க நண்பனா? உங்க கடவுள் உங்களை கை தூக்குகிறார்களோ, அப்போ உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? உங்க நண்பனோ, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோ, அவங்க பேர்ல இல்ல. உங்களுடைய விசுவாசம் என்னன்னா, நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிறுமையாக்கப்பட்டு சஞ்சலப்பட்டவனாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கை தூக்கி என்னை எழுப்புவார், கை தூக்கி என்னை எடுப்பார் என்று அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆகவே சோர்ந்து போகிற சமயத்துல இல்ல, ஆண்டவர் என்னை கை தூக்கி என்னை என்ன பண்ணுவாரா? எடுப்பார் என்று அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்ல அநேகமா இருக்கிறது. ஆனால் இது ஒன்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். 2ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன செய்தீரா? அந்த விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்ன செய்தீர்? அதென்ன சாட்சி இன்னைக்கு கேட்டோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், இந்த பிள்ளைக்காக நீர் என்ன பண்ணினார்? குணமாக்கினீர். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 3ஆம் வசனம், கர்த்தாவே, நீர் என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து எழும்ப பண்ணி, நீங்கள் குழியிலே இறங்காதபடி அவர் உங்களை உயிரோடு என்ன செய்றாரா? இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கிறதுனால தான் இன்றைக்கு உயிரோடு குழியில இல்லாமல் எங்க இருக்கிறீங்களா? ஆலயத்தில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர், அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். 5ஆம் வசனம் பாருங்க, அவருடைய கோபம் எவ்வளவு நிமிஷமா? ஒரு நிமிஷம் தான். அவருடைய தயவு வந்து நீடிய வாழ்வு கொடுக்கிறது. உங்களிடத்துல சாயங்காலம் தான் அந்த அழுகை தங்கும், விடியற் காலத்திலே உங்களுக்கு என்ன ஆகும்? களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வரும் என்றாரு. இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னாக்கா 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே, நீர் உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்கள் மேல அவர் எப்படியா இருக்கிறாரா? இரக்கமாயிருக்கிறார். கர்த்தாவே, அவர் உங்களுக்கு எப்படியா இருக்கிறாரா? சகாய். அப்போ உங்களுடைய விசுவாசத்திலே இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். என்ன? அவர் எனக்கு இரக்கம் உள்ளவர், எனக்கு என்ன செய்கிறாரா? சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் என்ன செய்யறாரா? மாற பண்ணுறீங்க. ஆகவே உங்களுடைய எல்லா புலம்புகளை அவர் என்ன செய்யறாரா? ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்கிறார், நம்மையில பிரியமாயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவ்வளவு படிச்ச நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் இப்படி இருக்கணும் நம்ம படிச்சோம் இல்லையா? இன்னும் ஆழமாக நாம் பார்க்கும் சிந்திப்போமானால் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 2:14 என்ன சொல்லுது பாருங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி கிரியைகளை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் இருக்குன்னு நீங்க ஒரு வாயிலையோ உங்களோட மனதிலே சொல்லி கொண்டிருந்தால் பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசத்தை கூட உங்களுக்கு என்ன இருக்கணுமா? கிரியை என்ன இருக்க வேண்டும்? கிரியைன்னா என்ன? செய்வது தான் கிரியை. செய்வது தான். எனக்கு வெறும் விசுவாசம் இருக்கு ஆண்டவர் என்று சொல்லுவதால அதை நீங்க செய்கிறவர்களாய் உங்களுடைய செயலிலே காட்டுகிறவர்களாய் இருந்தால்தான் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அதுதான் உங்களை ரட்சிக்கும். இல்லைன்னென்றால் வெறும் விசுவாசம் வைத்திருந்தால் அது உங்களை ரட்சிக்காது. அதிலுடைய கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்றார். 20ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது எப்படியாக இருக்கிறதா? செத்து போனது, உயிரே இல்ல அதுக்கு என்று ஆண்டவர் சொல்றாரு. 22ஆம் வசனம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து, விசுவாசத்தோடு கிரியை செய்ய நீ என்ன செய்ய வேண்டுமா? முயற்சி செய்தால் அந்த கிரியையினாலே உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதா? பூரணப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கிரியை குறித்து நாம் சொல்லும்போது, இந்த 12 வருஷம் வியாதியா இருந்த இந்த பெண்ணையே எடுத்துக்கோங்க. இயேசுவை குறித்து அறிந்ததே இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்? அவர் என்னை குணமாக்குவார் என்ற ஒரு விசுவாசம். இப்போ அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை குணமாக்குவார், நான் ஜெபம் பண்ணா குணமாக்குவார், அப்படி நினைக்கவில்லை. கிரியை செய்யணும். நான் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்கிறாங்க. என்ன முயற்சி? அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவர் முன்னால போய் நான் நிற்க முடியாது, ஆனால் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நினைச்சிட்டாங்க. வெறும் நினைச்சுனே இருந்தாக்கா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? கிரியை. இப்போ என்ன செய்றாங்க? வராங்க. எப்படிப்பட்ட ஒரு கிரியை பாருங்க. திரளான ஜனம், ஐயோ இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, என்னால் முடியாது அப்படின்னு அவங்க போகல, முயற்சி செய்கிறாங்க. எப்படியோ அவங்க யோசித்து பாருங்க. ஒரு பெண்மணி அந்த திரளான ஜனக்கூட்டத்தில், ஆண்கள் நிறையா இருப்போம். நம்ம கூட இப்போ ஆண்கள் நிறைய இருக்கிற இடத்துல பெண்களையோ நம்ம பிள்ளைகளை அனுப்ப நம்ம முடியுமா? இல்லை நீங்களே நடந்து போகிறதுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் அதை கூட பார்க்காமல் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அங்கே போய் அதை தொடுகிறவராக இருக்கிறார். இதுதாங்க கிரியை. முயற்சி செய்து அடைந்தால், தொட்டுட்டாரு எப்படியோ ஒன்று. இப்போ நான் இது எதற்காக சொல்கிறேன்னா, நீங்களும் உங்களுடைய விசுவாசத்திலே அந்த கிரியை இருக்க வேண்டும். இப்போ சாட்சி சொன்னாங்க, வெறும் ஆண்டவர் பேரில் விசுவாசம் நான் வைத்து டாக்டர்கிட்ட போக மாட்டேன், டாக்டர் இல்லாமல் ஆண்டவரே சுகம் தருவார் அவங்க நினைக்கல. முயற்சி செய்கிறாங்க. எங்கே முயற்சி செய்கிறாங்க? டாக்டர்களிடத்திலும் முயற்சி செய்கிறாங்க, ஆண்டவரிடத்திலும் என்ன செய்கிறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. அப்போது அந்த கிரியையில் செய்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு அப்போ வெறும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா? வெறும் விசுவாசம் வைக்கிறதுனாலே நீங்கள் பிழைக்கவில்லை. இப்போ இந்த வாரம் இந்த சர்ச்சுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? இதுதான் முயற்சி, இதுதான் செயலில் செய்கிற விசுவாசம். வீட்டில் உக்காந்து ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், இங்கேயும் இருப்பார், நான் இங்கே ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் என் ஜெபத்தை முயற்சி செய்து வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கிரியையினால இங்கே வந்திருக்கிறீங்க. இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. சமாதானத்தோட போங்க, சுகமாக இருங்க, உங்களது பலன் உங்களுக்கு கிடைச்சிது. இந்த செயல் தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்கிறாரு. எனக்கு கூட போன வாரத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும்போது, எவ்வளோ தான் ப்ரேயர் பண்ண, எவ்வளோ தான் பைபிள் வாசிச்ச, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்ன? வாட்ஸ்அப் இல்லையா? கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப் தேடுறோம். வாட்ஸ்அப்பு அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது. அதில் ஒரு ஹிந்து இவர் குரு அவர் சொல்கிறாரு, எடுத்த மாற்றத்தில் ஏசாமி பற்றி பேசுகிறாரு, இயேசு சுவாமியை பற்றி. அவர் சொல்கிறாரு, ஏசாமி ஒரு பெரிய மனுஷன், பெரிய கடவுள். அவர் வாழ்ந்த காலத்திலே கண்ணில்லாதவருக்கு கண் கொடுத்தாரு, பேச முடியாதவர்களுக்கு பேச வைத்தார், காதில்லாதவர்களுக்கு கேட்காதவர்களுக்கு கேட்க செய்தார், உயிரோடு எழுப்பினார், எல்லாம் செய்தார், எல்லாம் மனுஷனுக்கு எல்லாத்தையும் செய்தார். ஆனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அவங்கெல்லாம் நின்று, ஐயோ என் ஆண்டவர் என்ன அப்படி செய்யாதீங்க, ஒருத்தரும் சொல்லலையா? ஒருத்தரும் எங்கே போனாங்க? ஆனால் என்ன சத்தம் வந்தது? இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்ற சத்தம் தாங்க. அப்போ ஆசீர்வாத பெற்றவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்றாரு, முதல்ல நீ உன்னை பார்த்துக்கோ, முதல்ல நீ உன்னை பார்த்துக்கோ, நீ நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அப்படி முடிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒருத்தர் நல்ல பசி,
ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல், உதுப்பி ஹோட்டலு. அங்கே போக முடியல, அவனால் போய் நாஷ்டா சாப்பிட முடியல. ஏன்னா அவனிடத்துல இருப்பது வெறும் 30 ரூபாய். எவ்வளோ? 30 ரூபாய். ஒருவேளை நல்ல அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. ஆனால் ரோடு ஓரமாக போயிட்டு ஒரு பலவு பண்ணிவிட்டு 35 ரூபான்றாங்க. ஆனால் 30 ரூபாய் தான் இருக்குது. சரி பரவாயில்ல கொடுப்பான்னு கொடுக்குறான். அது வாங்கி இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு பையன், அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா அப்படின்னு அதை அப்படியே கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அங்கே தண்ணி கை கழுவும் போது இந்த பையன் வாங்கினானே, அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவன், டேய் இங்கே தான் உட்காந்துக்கிறான்டா, ஒரு லூஸை கேட்டேன், சாப்பாடு கேட்டேன், அவன் என்கிட்ட கொடுத்துட்டு லூஸ் மாதிரி அவன் நின்றுக்கிறான் அப்படின்னு அவனை வேற. அப்போ அவன் யோசிக்கிறான், சே நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பதில் முதல்ல நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்கோமே, அப்போ தான் அவங்கள நல்லா இருக்க முடியுமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்போது எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சோதனை என்னன்னாக்கா, நீ ஓடி ஓடி ஏன்பா பண்ணுற, நீ முதல்ல உன்னை பார்த்துக்கோ, நீ நல்லா இருந்தால் தானே உங்கள் சபையை பார்க்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு கேள்வி மேலே கேள்வி. உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறார் தெரியுங்களா? ஜெயராஜ் மூலமாக பேசுகிறார். ஒரு ஃபோன் வருது, ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, பரவாயில்ல. இன்னைக்கு என்னையா கஷ்டம் உங்களுக்கு, என்ன உங்கள் பிரச்சனை? நான் என்னப்பா பண்ணுறது, ஆஃபீஸில் பிரச்சனை, நிறைய வேலை, குடும்பத்தை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், திருச்சபையை பார்க்கணும், உடல்நிலை சரியில்லை, என்னை பார்த்துக்கணும். ஐயோ சர்ச்சு இதெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க ஐயா, சர்ச்சு இது கவலையப்படாதுங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுங்க. ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த வாரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, சர்ச்சு நடக்கும், நான் நடத்துவேன், நீ போய் உன் செயலிலே என்ன காண்பி, உன் விசுவாசத்தை காண்பி, போ பிரசங்க பண்ணு அப்படின்றாரு. இப்போ கூட உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறார், என்னால் முடியுமா எனக்கு தெரியல, ஆண்டவர் கொடுக்குறார் பலம், பேசிக்கொண்டு. இதுதாங்க விசுவாசத்தின் கிரியை. வெறும் விசுவாசம் வைப்பதில்லை, நம்ம அதை செய்கிற பொழுது தான் நமக்கு என்னவா இருக்கிறது, அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 17:20, மத்தேயு 17:20 இந்த விசுவாசத்தை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, உன்னுடைய விசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல், அது அப்படியே அப்புறம் போகும் என்று அங்க ஆண்டவர் அந்த விசுவாசம். அப்ப நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கணுமா? கடுகு அளவு அந்த விதையை போல ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும். ஆனால் அவ்வளவுதான் வேணும்னு சொல்ல அவரு. உங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கணுமா? பெரிதா இருக்க வேண்டும். ஆனால் கடுகு விதை அவ்வளவு இருந்தாலும் கூட நீங்க இதை செய்யலாம் என்று. இது ஒரு சின்ன கதை சொல்லிட்டாங்களா இதுக்கு. ஒரு ரிட்டையர் ஆன ஒரு வயதானவருக்கு ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பெண்மணி, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அவங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஒரு இடத்த வாங்குறாங்க. ஏமாத்திட்டாங்க புரோக்கர். இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, வாங்கிக்கணும். அவங்க பார்க்காமையே அந்த விசுவாசத்தோடு சைன் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த பார்க்கலான்னு போனாக்கா, அவங்க சொன்ன அந்த இடத்துல ஒரு மலை இருந்ததா. மலைன்னா ஒரு கற்பாறை, வீடே கட்ட முடியாதாங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்பாறை உள்ள ஒரு இடத்தை அவன் ஏமாற்றி விட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே வாங்கினது. ஆனால் அந்த கடுகு விதை போல ஒரு சிறிய விசுவாசம். அங்கேயே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே விசுவாசம் வை, இந்த கல் இங்கிருந்து இந்த மலை போல இருக்கிற இதை நான் வெளியே எடுத்து போட வேண்டும் என்று நினைத்தால் அது போகும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களா, அவ்வளோதான். அடுத்த நாள் ஒரு ஃபோன் வந்துதான். ஃபோன் வந்ததோ, அவங்க இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு வாங்கோ, நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னு. அப்போது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நிற்கிறாங்களாம். அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், இந்த இடத்துல நாங்கள் ரோடு போடணும். என்ன போடணும்? ரோடு போடணும். அந்த ரோடுக்கு இந்த கற்பாறை தேவை எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன், இந்த கல் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க ஓகேன்னு போது அதெல்லாம் அவங்களே வெட்டி அவங்களே எடுத்து அதுக்கு வேண்டிய காசும் கொடுத்து அந்த இடத்த என்ன செய்து விட்டாங்களாம், சுத்தம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு அந்த வந்த பணத்தில் வீடும் கட்டுவதற்கு அவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. இது தாங்க விசுவாசம். அப்போ அவங்க நின்று, ஆண்டவரே கடுகு விதை அளவு எனக்கு விசுவாசம் சொன்னீங்களே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இது இங்கிருந்து அப்புறம் போ அப்படின்னு போயிருக்குமா? போல.
ஆனால் எந்த விதத்தில் ஆண்டவர் அதை எடுக்க வேண்டுமோ அந்த விதத்திலே ஆண்டவர் அதை எடுக்க செய்வார். இதுதாங்க ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான விசுவாசம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த எவ்வியுருவத்திலும் இருந்தது. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயிலும் அந்த கடுகளவு விதை உள்ள அளவு அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். முடிச்சிட்டேன், சீக்கிரமா முடிச்சிடறேன். மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? படகுல போறாங்க, அங்க பெருங்காற்று, வெள்ளம், அப்படியே இறந்து போகிற சூழ்நிலையில இயேசு சுவாமியை எழுப்பும்போது அவர் என்ன சொல்றாரு? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களிடத்துல என்ன இல்லை? விசுவாசம். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கேட்டிருக்கீங்க இல்லையா? ஏன் அவர் அதான் ஏன் சந்தேகப்படுகிறேன்னு தான் கேட்கிறாரு. ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அதுவும் கேட்கிறாரு. ஏன்? நான் உன்னோட கூட இருக்கிறேனப்பா, நான் உன்னோட கூட இருக்கிறேனே, உன் பக்கத்திலே இருக்கிறேனே, இப்படி இருந்தும் ஏன் பயப்படுற? ஏன் விசுவாசம் இருக்கிறேன்றதான் கேட்கிறாரு அவரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இயேசு சுவாமி நம்மோட கூட இருக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயப்படக்கூடாது. அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்யக்கூடாதா? அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமற் போகக்கூடாது. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா இயேசுவாமி உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 21:22. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எப்படி கேட்கணுமா? ஜெபத்திலே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபமுள்ள ஒரு விசுவாசம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஜெபத்தோடு உள்ள ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டு கேட்கிறார். வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, வெறும் ஜெபம் மாத்திரம் இல்லை. சில பேர் ஜெபிப்பாங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பாங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றார் விசுவாசமும் இருக்கணும். விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்ய வேண்டுமா? கேட்கணுமா? எதன் மூலமாக? ஜெபத்தின் மூலமாக என்று சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:6. 2 தான் முடிச்சிட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேர் இயேசு சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு சுவாமியை நேருக்கு நேராக சந்தித்திருக்கிறீர்கள்? நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறீங்களே, இவ்வளோ வருஷமாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்னைக்காவது இயேசு சுவாமியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தரிசித்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, நம்ம தரிசிக்கவில்லை. ஆனால் ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன ஒரு விசுவாசம்? நான் போனால் அவரை பார்க்க முடியும். அப்போ நம்ம நேருக்கு நேராக அவரை பார்க்க முடியாமற் போனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, அவருடைய வார்த்தைகளினாலே, நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தினாலே, நாம் ஏறெடுக்கிற ஆராதனையினாலே யாரை தரிசிக்கிறோம்? இயேசு சுவாமி. அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று இங்க ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அந்த 12 வருஷ ஸ்திரீ மற்றும் அந்த எவ்வியூரும் நேராக பார்த்தார்கள். அவங்களுக்கு விசுவாசம் வந்துச்சு, அது ஓகே. ஆனால் நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவரை தரிசிக்காமலே அவரை நம்ம என்ன செய்யறோமா? விசுவாசிக்கிறோம். அதுதான் இவர்கிட்ட சொல்றாரு இல்லையா, தோமா கிட்ட, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அப்போ நம்ம எல்லாம் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா முடிச்சுட்டு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் அடிகளார் இப்படியாக சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்னா காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொள்வது என்றால் என்ன தெரியுங்களா? எப்போ உங்களிடத்துல விசுவாசம் பிறந்ததோ கடைசி மட்டும் அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் பவுல் அடிகளார் செய்தார். இப்போ இந்த எவ்வியூரு, அதே போல அந்த 12 வருஷ அந்த ஸ்திரீ, இப்போ எவ்வியூருக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெயிட், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, கூப்பிட்டு இருந்தோம் வருவாருன்னு பார்த்தாக்கா இப்படி பண்றாரு அப்படின்னு அவர் போய்விடவில்லை. போயிட்டாரா? அவரு என்ன பண்ணாரு?
பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருந்தார் கடைசி மட்டும். அப்பொழுதுதான் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. ஆண்டவர் போய் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அப்படி என்று சொல்லும்போது நம்மளுடைய விசுவாசம் அது எப்படி இருக்குமா? கடைசி மட்டும் இருக்க வேண்டும், மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நம்ம படிச்சோமே, அப்போ என்ன சொல்லுது? பின் வாங்கி போகக்கூடாது. என்ன வாங்கி போகக்கூடாது? பின் வாங்கி போகாமல் இருக்கிற ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, இவ்வளோ ஒரு விஷயங்களை நம்ம படித்தோம், கேட்டோம். அப்போ இந்த விசுவாசத்திலே உங்களுடைய ஆழம் எப்படியாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். உண்மை உள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்று கடவுள் சொல்கிறார். கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமென்.